ஏய் ஆஜ் குஷ்கோ பாஸ் கிஷ்கோ குஷ்கோ பாஸ் கிஷ்கோ. சான்ஸே இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. நான் சொல்றேன் அப்படித்தான். சார் 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 ஒரு நிமிஷம் ப்ளீஸ். எங்களுக்குள்ள ஒரு பந்தயம், அதை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். ஆஹா, நீ என் படம் எடுத்துட்டாலே ரோஸ் பண்ணிடுவேன். நீ வேற யார்கிட்ட போய் கேளு. இல்லை, இது உங்கள் படத்தை பற்றி தான். என் படத்தை பற்றியா? ஆமாம் சார், நீங்கள் பூத்து பங்களான்னு ஒரு படம் எடுத்தீங்கல்ல சார், அது ஒரிஜினல் படம் நான் சொல்கிறேன் சார். இவன் ரீமேக் படம்னு சொல்கிறான் சார். இங்கே பார் ரீமேக்கா, இங்கே பார் ரீமேக்கா. ஒருவேளை செகண்ட் ஹாஃபில் ரீமேக் பண்ணியிருப்பீங்களோ? இங்கே பாரு படம் ரீமேக்கா, இங்கே பாரு படம் ரீமேக்கா. நம்ம அக்ஷய்குமாருக்கு பாலிவுட்ல என்ன பேருன்னா வச்சுக்கிட்டோம், ஆனா சவுத் இந்தியால வச்ச பேரு ரீமேக் ஸ்டார். இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். நாம இந்த பக்கம் ஜிகிர்தண்டா பார்த்துட்டு இருந்தா தலைவன் அந்த பக்கம் பச்சன் பாண்டியன் ஆக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம காஞ்சனா பார்த்துட்டு இருந்தா அந்த பக்கம் லட்சுமி ஆக்கிடுவான். இந்த பக்கம் நம்ம ராட்சசனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அதை கட்புட்லியாக்கி நம்மள காண்டே திருவாரு. ஆனா இந்த பூத் பங்களா தான் ரீமேக் படம் இல்லையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா You are totally wrong. தலைவன் கான்செப்டை மட்டும் ஆட்டையை போட்டுருக்கிறான். வாங்க எங்கெங்க இருந்துன்னு சொல்றேன். படம் ஆரம்பிச்சா ஜோனு மலை. ஒரு 4 பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வரானுங்க. போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்கறானுங்க. ட்ரெயின் லேட்டு தம்பி, அது வரப்பதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறான். அன்னைக்கு அந்த ட்ரெயின் லேட் ஆகாம இருந்திருக்கலாம். அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெரியவர் குளிருக்கு எதமா குப்பையை போட்டு உக்காந்துட்டு இருக்காரு. அப்பா நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இவனுங்களும் போயிட்டு சரி நாமளும் போய் குளிர் காயலான்னு போறானுங்க. அப்ப அவனுங்க இருந்துகிட்டு நாங்க டெல்லியில இருந்து ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கு அந்த பெரியவர் வாயே திறக்கல. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்லலாம் எந்த கல்யாணமும் பண்ண மாட்டாங்களாமே, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தம்பிங்களா, உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கடைசியில சொல்றேன். நான் கடைசியில சொல்றேன். ஆனா இதைத்தான் சொல்றேன்னு நான் சொல்லாததுனால நான் சொல்லவே இல்லைன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. எனக்கும் புரியல. இனிமே சொல்லியே சொல்றேன். கதைய ஆரம்பிச்சா ஒரு கல்யாண கோஷ்டி கலகலன்னு போயிட்டு இருக்காங்க. 7 மணி தான் ஆகுது, கவலைப்படாதீங்க. 9 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். மாப்பிள்ளவையும் கலகலன்னு வேலைய ஆரம்பிக்கிட்டோம். என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? அந்த நாய் வாய வச்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டானுங்க. இந்த வழியா வண்டி போகாதுப்பானுங்கிற வேற வெட்டிட்டு இருந்த 2 பேர் சொல்றானுங்க. அப்புறம் அங்கேயே ஒரு இடமா பார்த்து உக்காந்துட்டாங்க. மாப்பிள்ளை எங்க உட்காந்து அழுந்துட்டு இருக்கான்னு பாருங்க, பாவம். முதலிரவு அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கறக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம். பேய் வந்துட்டு மணப்பொண்ண மல்லிகை பூக்களையாம இழுத்துக்கிட்டு போய் என்னமோ பண்ணிருது. என்னமோ மீன்ஸ் கொன்றுதுன்னு சொல்ல வந்தேன். புரிஞ்சுக்கிட்டேன். அதான் வாந்தி எடுக்கிறாளே. அந்த ஊர்ல கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனா பொண்ணு காணாம போயிரும். இந்த மாதிரி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ பார்த்திருக்கீங்கல்ல, உத்ரா ரோஸ்ட்னு போட்டு பாருங்க. அங்க போய் பாருங்க, இதே கதை தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ தண்ணி மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த பொண்ணு அப்படியே கவ்வி இழுத்துட்டு போய் ரத்தெல்லாம் தெரிச்சு மாப்பிள்ள அப்படியே கதறி போய் அவர் ஐயோன்னு கத்தும் போது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி டைட்டில போடுறாங்க. இப்ப நம்ம அக்ஷய்குமார் வந்துட்டு லண்டன்ல இருக்காரு. லண்டன்ல இருக்கிறவரு மறுபடி பூந்து இந்தியா வந்துருவாரு. அதுக்கு எதுக்கு அவர் லண்டன்ல இருக்கணும்? கணக்கு காட்டி ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்குறதுக்கு தானப்பா. நம்ம அக்ஷய்குமார் வந்துட்டு ஜூம் கால்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு போலி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு போல. அதுக்கு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மந்திரம் சொல்றாரு. இவருக்கு வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டே இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி மந்திரம் சொல்லணும் சரியா? ஏய் யாரா இவன் மாயாவியோட மந்திரத்தை சொல்ல தெரியாம இருக்கிறான். அப்புறம் ஹீரோவோட தங்கச்சிக்கு வாழை மரத்தை கட்டி வச்சு வெட்டி விடுறாங்க. இவங்க எதுக்காக அந்த பேய் இருக்கிற கிராமத்துல போய் மாட்டணும்? அதுக்காக ஒருத்தன் வரான். மேம் இங்க பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி உங்க அம்மா பேர்ல இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி தெரிஞ்சதும் ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாக்கே தெரியாம புந்து இந்தியாவுக்கு கிளம்புறாரு. அர்ஜென்ட்டா முட்டிட்டு வந்துருச்சே, சரி மூச்சா போயிட்டு வந்துருவோம். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ அந்த பேலஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்க ஒருத்தன் கூட்டு போறான். அவங்கிட்ட இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு கேக்குறாரு. அவரு உன் தாத்தாப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க பெருசா ஒரு போட்டோ வச்சிருக்காங்களே, இது யாருன்னு கேக்குறாரு. அது உங்க தாத்தாப்பான்னு சொல்றான். அப்ப எனக்கு 2 தாத்தாவா? ஒரு தாத்தா தான். அதை போட்டு எவ்வளவு நேரம் குழப்பி நாங்க காமெடி பண்றோம்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப நம்ம அக்ஷய்குமார் அந்த பூத்து பங்களால தான் தங்க போறாரு. பிறவி பைத்தியம். அதான் லைட் போட்டா பேய் இல்ல. அப்புறம் அது கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்க. போடா. நேத்து வந்திருந்தான் இல்லையா அந்த டப்பி தலையன், அவன் மறுநாள் காலையிலயும் வரான். வந்து வதுசூர் பத்தி ஒரு கதை சொல்றான். அரக்க குலத்தை சார்ந்த ஒரு பொண்ணு வந்துட்டு தேவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சான்.
அது பிரெக்னன்ட்டும் ஆயிருச்சான். அந்த குழந்தைய தேவகுலத்துல இருந்த யாருமே அக்செப்ட் பண்ணிக்க விரும்பலையாம். அந்த பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்து அந்தக்கார் அப்படிங்கிற ஒரு அரக்கங்கிட்ட கொடுத்துட்டு போயிருச்சான். அவன் அந்த குழந்தைய நல்லா வளர்த்தானா. அந்த குழந்தை தான் வதாசூர். அந்த வதாசூர்ன்றவன் என்ன பண்ணிருக்கிறான், விஷ்ணு கிட்டயும் சிவன் கிட்டயும் போயிட்டு சாகா வரத்தை வாங்கியிருக்கிறான். கடவுளுங்க கிட்டயே சாகா வரத்தை வாங்கிட்டு கடவுளுங்களை எதிர்த்தே போர் தொடுத்திருக்கிறான். அதுக்காக விஷ்ணு அழகான பொண்ணா அவதாரம் எடுத்து அவனை கொல்றதுக்கு ஒரு ஆயுதம் செஞ்சு அவனை குத்தி கொன்றுச்சான். நைட்டு அருந்ததி படம் பார்த்தவன் ஒழுங்கா படத்தை பார்க்கல போல, கதையை தப்பா சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னா, முத கல்யாணம் பண்ணிட்டு பஸ்ல வந்த பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சு சொல்லி அந்த பேய், அந்த பொண்ணு ஹீரோயினோட அக்காவான். அதை தேடிதான் வந்திருக்கு. இப்ப என்னோட அக்காவை ஒரு அரக்கம் கொண்டு போய் அலக்கழிச்சிட்டான்னு சொல்றீங்க. நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஒருத்தன் வேலை செய்ய வந்திருக்கான். அவன் வந்துட்டு அவனோட செருப்புல மண்ணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பை கழுவி செவுத்துல தட்டிட்டு இருக்கான். அதை தப்பான பொசிஷன்ல இருந்து பாக்குற நம்ம ஹீரோக்கு வேற மாதிரி தெரியுது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, காமத்தை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை தப்பா புரிஞ்சுட்ட ஹீரோ வந்துட்டு மிரட்டுறாரு. இல்லைங்க ஐயா, நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படி தப்பா பார்த்த என்ன, அந்த செருப்பை கழட்டி என்ன அடிங்கிறாரு. உண்மையிலே செருப்பால தான் அடிச்சான். அவன் அடிச்சதோ மறுபடியும் அவன்கிட்ட சண்டைக்கு போறாரு. யாருமே நீ கிறுக்கு பயலா இருக்கிற. நம்ம ஹீரோவோட வீட்டுல என்னமோ ஒண்ணு புகஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ போயிட்டு கைய வச்சு சாக்கடிச்சு படுத்துட்டாரு. அப்போது எதிர்ச்சியாக அங்க வந்த டிசி பட சந்திரா ஹீரோவின் நெஞ்சில் கையை வைத்து அழுத்தென அழுத்தினார். ஐயையோ எந்திரிக்கலையே என்று அவசரப்பட்டு உதட்ட வச்சு உறிஞ்சுது தாமரப்பூ என்ற பாட்டுக்கு இணங்க உதட்டை கடித்து கதாநாயகனை காப்பாத்தினார். பாவம், அந்த உயிர் பொழைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் ஏங்குது பாரடி. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்கால பிடிச்சி பேய் இழுக்குது. நான் என்னமோ உன்ன ஆம்பளை பேய், ஏதோ காஜி பிடிச்ச பேய் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னப்பா இவ்வளவு கேவலமான பேயா இருக்கிற. அவன் அந்த பேய் தன்னை கற்பழிக்க நினைச்சதை நினைச்சு உட்காந்து வருத்தமா சரக்கடிச்சிட்டு இருக்கான். அதை பொறுக்காத நம்ம ஹீரோ வந்துட்டு அடிச்சு பத்தி விட்டுறாரு. மறுபடியும் போய் படுக்கிறான். தூக்கமே வரல. ஆனா அந்த பேய் வருது. அவன் லைட்டை போட்டதும் பேய் போயிருது. போயிட்டு கதவை சாத்திட்டு லைட் அமுத்திட்டு வந்து படுத்துட்டான். அதான் லைட்டு போட்டா பேய் வரலல்ல, பயமா இருந்தா லைட்டு போட்டே தூங்கலாம்ல. இங்க பாருங்களேன், வவ்வால் பேய். அதனாலதான் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காம கற்பழிக்குது. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. எந்த பரதேசி அந்த மாதிரி அந்த பேய் இவன் உடம்புக்குள்ள போயிருது. அடுத்த நாள் தலைவன் போயிட்டு இருக்கிற வழியில ஒரு கிருஷ்ணர் சிலை நிக்குது. தலைவனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்குல்ல, அந்த சிலையை பார்த்து போ போ அப்படிங்கிறான். சிலை எப்படிரா போவும், பீத்த பேய. அவனை பார்த்த நம்ம அக்ஷய்குமார் என்ன பண்றான் இவன் அப்படின்னு சொல்லி போய் எட்டி பாக்குறாரு. ஏன்பா 1 hour ஒன் டே மேட்சை உத்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறியே, அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழும் தானே. அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஹீரோ தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்காரு. அப்ப நம்ம வேலைக்கார பையா திடீர்னு எந்திரிச்சு தூக்கத்தில் நடந்துட்டு இருக்கான். வாங்க இவனை ஃபாலோ பண்ணி போய் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ புந்து அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. அவன் போய் ஒரு நடு காட்டுக்குள்ள நிக்கிறான். இங்க என்னப்பா பண்றேன்னு கேட்டா அதுதான் வதுசூரோட டெம்பிள் அப்படிங்கிறான். அப்புறம் வவ்வாலுங்களா பறந்துச்சு. இவங்களும் பூந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படின்னு ஒன்று சும்மாவே கிடக்குது இல்லையா, அதுக்கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறாரு. அன்னைக்கு என் உசுரை காப்பாத்துறதுக்காக உன் உதட்டை எடுத்து என் உதட்டில் வச்சியே, அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் பொஞ்சாதின்னு. வாருங்கள் மச்சான் டூயட் ஆட போலாம். டூயட் ஆடிக்கிட்டே காட்டுக்குள்ள கண்ட இடத்துக்கு போறாங்க. சரி வந்ததே வந்துட்டோம், பேயை கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகையை ஒன்று திறந்து பாக்குறாங்க. என்னடா எங்க பார்த்தாலும் வவ்வாலா பறக்குது, உள்ள யாரோ இருக்கிறாங்க. அப்புறம் அந்த வவ்வாலுங்களாம் சேர்ந்து இடத்தையே இருட்டாக்குதுங்க. வதுசூர் இருட்டில் தான் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், வாங்க ஓடிடலாம் அப்படின்னு ஹீரோயின் ஓடிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் பயந்து ஓடுதில்ல, பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு சொல்றேன். அப்புறம் உள்ள இருந்து வதுசூர் வரான். யாரா அந்த வதுசூர்னு பார்த்தா அதுவும் நம்ம அக்ஷய்குமார் தான். என்னடா வேஷம் காக்கா மாதிரி போட்டு கர்ஜிக்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குறீங்க, இப்போ நான் கொடுக்குறேன் பர்றா சவுண்டு. பையன் இந்தியாவுக்கு போன மேட்ரு இப்போதான் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுக்குது. ஃபோன் பண்ணி எங்கடா பையா போனேன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு போலீஸ் சாமியார் ஒருத்தன் வரான். வந்து எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்க்கறான். அவன் வந்து பேயை பார்த்து பதறிட்டு, இந்த வீட்டில் யாரும் லைட் ஆஃப் பண்ணிடாதீங்க, நான் போய் குருஜியை கூட்டிட்டு வந்துடுறேன். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த வீட்டில இருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. போய்கிட்டு இருக்கிற வழியில ஒரே புயல், மழை, காத்து. இல்ல, அது வெயில் காலம்.
சாமியார் சமாதியாயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு கதவு உடைகளான சுத்தி எடுத்துட்டு வந்து அடிச்சு வதுசூர் இவரை புடிச்சு 4 மிதி மிதிச்சு ஹீரோ பயந்து போய் கார்லயே படுத்து தூங்கிடுறாரு. இப்ப இந்த வதுசூர் கதையை சொல்றதுக்கு யாரு வருவா அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பாவே புந்து வராரு. சொல்லுங்க, அந்த வதுசூரோட கதை தான் என்ன? சொல்லுங்கள் டேடி, சொல்லுங்கள். நான் உன் டேடியே இல்லப்பா, உன் டேடியே அந்த வதுசூர் தான். நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பாவும் வளர்ப்பு அப்பாவும் ஒரே இடத்துல ஒன்னா குருகுலம் பயின்றவங்க. அங்க ஒரு பொண்ணு வருது, 2 பேத்துக்குமே காதல். நான் அப்பா டக்கரு இந்த வாங்கிக்கோ லட்டரு. நம்ம குருஜி ஹீரோ அக்ஷய்குமாரோட அப்பா அக்ஷய்குமாருக்கு மந்திரம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. அப்ப தலைவன் டாவடிகிற பொண்ணை பார்த்ததும் வாய் டண்டனக்கா போடுது. அடே குங்ஃபு குடுமி, மந்திரத்தை ஒழுங்கா உச்சரிக்கணும், இங்க வா உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு அவன் கூட்டு போய் ஒரு கதை சொல்றான். இங்க பாத்தியா, இவ்வளோ பெரிய மிஷின் எதுக்கு வச்சுக்கிறோம் தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைங்க மந்திரத்தை ஒழுங்கா ஓத மாட்டேங்குதுங்க. வதுசூர்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருக்கான். அவனை ஒரு அறைக்குள்ள அடைச்சி இந்த மந்திரத்தை டெய்லி பாடணும். அந்த மந்திரத்தை சரியா பாடலை அப்படின்னா வதுசூர் வெளியே வந்துருவான். அதுக்காக தான் இந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம் அந்த மந்திரத்தை. இதுலயும் இன்னொன்னு வேற சொல்றான், அந்த மந்திரத்தை யாராவது தப்பா போட்டு விட்டாங்கன்னா வதுசூர் வெளியே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு. நம்ம அக்ஷய்குமார் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவரோட வளர்ப்பு அப்பாவை தான் லவ் பண்ணுது. அதுல கண்டான நம்ம அக்ஷய்குமார் வதுசூர் எழுப்பி அவன்கிட்ட வரம் கேட்கலான்னு போய் ரெக்கார்டரை திருப்பி போட்டுட்டு இருக்கிறான். உடனே நம்ம குருஜி வந்து, ஏ கூமுட்ட தலையா, குடுமி அவுத்து போட்டு இங்க வந்து ஏன்டா குஜால்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கறான். எனக்கு அந்த புள்ள தான் வேணும், இல்லைன்னா நான் இப்படித்தான் பண்ணுவேங்கிறான் அவன். கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே இல்லாம போயிட்டு வளர்ப்பப்பா கிட்ட குருஜியும் சொல்றான், நீ அந்த புள்ளைய விட்டுரு அப்படின்னு. இவனும் போயிட்டு அந்த ஆன்ட்டிக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறான். அப்புறம் அந்த ஆன்ட்டிக்கும் அக்ஷய்குமாருக்கும் கல்யாணம் ஆயிருது. கல்யாணம்னா கம்முன்னு இருப்பானா, மாசம் ஆயிருது. ஒரு நாள் ராத்திரி அந்த ஆன்ட்டி எந்திரிச்சு போய் பார்த்தா உங்க அப்பா வதுசூரா மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். உங்க அம்மா பதறி என் கூட ஒடியாந்தா. அப்புறம் அவளை கூட்டிக்கிட்டு நான் லண்டன் போயிட்டேன். இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சும் அந்த ஊர்லயே அவங்க தங்கச்சிக்கு கல்யாணமும் பண்றானுங்க. கல்யாணம் பண்ணாதான் வதுசூரோட சண்டை பண்ண முடியும். வதுசூர் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ சண்டை பண்றாரு. வதுசூரை கொல்றதுக்குன்னே ஒரு ஆயுதம் வச்சிருக்கானுங்க. அதான் நம்ம விஷ்ணு பொம்பளை வேஷம் போட்டுட்டு வரும்போது ஒரு ஆயுதத்துல குத்துனாங்கல்ல, அந்த ஆயுதத்தை எடுத்து வதுசூரை வதம் பண்ணிடுறாரு நம்ம அக்ஷய்குமார். அப்புறம் தங்கச்சியும் காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சே, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சே. இப்ப அடுத்து நம்ம ஹீரோக்கு தானே கல்யாணம். போயிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கறாரு, அப்புறம் நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? என்ன கல்யாணம்ன்ற? அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்க்லக்கா டான்ஸ்லாம் ஆனேன் கூட. இங்க பாரு, நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணல, நான் என் அக்காவை கண்டுபிடிக்க வந்தேன். பாரு, எங்க அக்கா என்ன மாதிரியே இருப்பா. அவ செத்து ரொம்ப நாள் ஆச்சு. வெடுக்குன்னு ஓடி போய் வீடியோ எடுத்துமே என்ன ஆச்சுன்னு எடுத்து பாக்குறாரு. வீடியோல அவரு மட்டும் பேக்காண்டியாட்டம் ஆடிட்டு இருக்காரு. கதையும் முடிஞ்சது. அந்த கிழவனும் கதை சொல்லி முடிச்சிட்டான். சரி, அந்த கதை சொல்லிட்டு இருந்த கிழவன் யாருடான்னு பார்த்தா நம்ம அக்ஷய்குமார் தான். என்னடா இவனே உட்காந்து இவன் கதையை சொல்லிட்டு இருக்கிறான். இப்ப நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்ன 2 விஷயத்துக்கு வரேன். மொத விஷயம், ஹீரோயின் பயந்து ஓடிச்சு, நான் அப்புறமா சொல்றேன்னு சொன்னார்ல, ஓடின அந்த ஹீரோயின் வந்துட்டு பேயை பார்த்து பயந்து ஓடி இருக்கு. இப்ப 2வது விஷயம், இந்த கதை சொல்றது எங்க இருந்தோ காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால, நம்மெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது சுட்டி டிவில சிந்துபாதம் அற்புத தீவுன்னு ஒரு கதை பார்த்துருப்போம். அந்த சிந்துபாத்தோட கதையை உட்காந்து சொல்றதே நம்ம அக்கீமா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம அக்ஷய்குமார் கதையை அக்ஷய்குமாரே உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஒரு பூனையோட ஆயுட்காலம்னு பார்த்தா மேக்சிமம் 20 தான். ஆனா நம்ம குவாக் மட்டும் எப்படி அத்தனை வருஷம் உயிரோட இருந்துச்சுன்னு தான் தெரியல.